ஹலோ மக்களே, ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி புதினா பருப்பு துவையல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கு நம்ம பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பூண்டு, காஷ்மீரி சில்லி, பச்சை மிளகா, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, 2 துண்டு இஞ்சி, பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்ச தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சதை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் புளி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு சீரகம், பூண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான ஹெல்த்தியான புதினா பருப்பு துவையல் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.